ஐசிடி மாணவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் மாலை வந்தனங்கள். நாம் ஆன்லைனில் படிக்கிற சம்மந்தமாக விட்ட 2 பேட்ச் 2021 2020 ஆகிய மாணவர்களுக்கு நெட்வொர்க் பாடத்தை ஒரு மீட்டலாக இந்த பாடத்தில் வழங்க இருக்கும். இதில் பார்ட் 1 ஸ்டார்ட். இதில் முக்கியமான அமைப்பான அலகு 6ல் 7வது பகுதி இணையத்தை அமைப்பதற்கு எப்படி ஒரு வலையமைப்புண்ட நாம் அமைக்க முடியுங்கிற நம்மளோட பாடப்பரப்புக்கு உட்பட்ட பகுதியை பற்றி இங்கு ஆன்லைனில் கற்றுக்கொள்ள போகிறோம். இதில் நம்ம 2 வகையாக லேர்னிங் முறையிலையும் அடுத்தது மேனுவல் முறையிலையும் 2 முறையிலையும் இதனை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள போகிறோம். நம்மளோட சிலபஸில் முக்கியமாக காணப்படுறது லேன், அடுத்தது பேன். மேனுங்கிறது சிலபஸில் இல்லை. இப்போ புதிய சிலபஸ் படி இடத்துறை வலையமைப்பு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குங்கிற என்னது, நாம் ஒரு வரையறுத்த இடத்துக்குள்ள உருவாக்கப்படுற வலையமைப்பு தான் லேன் என்று சொல்கிறோம். உதாரணம், ஒரு பாடசாலையில் பல்கலைக்கழகத்தில் ஒரு கட்டடத்துக்குள்ளே உருவாக்கப்படுற வலையமைப்பு தான் லேன். அதுதான் உங்களுக்கு பாடப்பரப்பில் இருக்கி அது சம்பந்தமான கேள்வி தான் புது பாடத்திட்டத்தில் கேள்விக்கு வரும். இதை பற்றி அறிவைத்தான் நீங்கள் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டி வரும். நான் அறிமுகப்படுத்திட்டு இதை 2021 பிள்ளைகளும் 20 பிள்ளைகள்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு நம்ம அது தொடர்பான விரிவான விளக்கத்துக்கு போவோம். சரி, லேன் அமைப்பில் நமக்கு முக்கியமாக ரவுட்டர், வழிசெயலி, இயந்திரங்கள், இணையம் சம்பந்தமாக கற்றுக்கொள்ளணும். அதில் முக்கியமாக முகவரிகள் வரும். எப்படி முகவரிடுறது, என்னென்ன உபகரணங்கள் பாவிக்கணும் பற்றிய அறிவு நமக்கு கண்டிப்பாக அவசியம் இருக்கணும். அந்த முகவரியில் நீங்கள் பார்த்தா ஒவ்வொரு இயந்திரத்துக்கும் நமக்கு ஐபி முகவரி ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ஐபி முகவரி, உபவலை மறைமுக முகவரி, மேக் முகவரி சம்பந்தப்பட்ட பூரண அறிவு தேவைப்படணும். இது ஒரு லேன் வலையமைப்பு. இப்போ பார்த்தா ஒவ்வொரு இயந்திரங்களுக்கும் இந்த முகவரிகள் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இது சம்பந்தமான அடிப்படை அறிவை பெற்றுக்கொண்டு நாம் எப்படி ஒரு வலையமைப்பு உருவாக்குவோம், அந்த வலையமைப்புக்கு எப்படி முகவரியிடுவோம்ங்கிற சம்பந்தமான கேள்விக்கு போவோம். இதில் எம்சிக்யூ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வி, எஸ்ஐ கேள்வி ஆகிய எல்லா பகுதிகளிலும் இந்த கேள்விக்கு வரத்தால் முக்கியமாக இதை செலக்ட் பண்ணி இதை விரிவாக மீட்டு விளங்கி கொள்வோம். சரி, வலையமைப்பொன்றில் பாவிக்கப்படும் உபகரணங்கள், அது நம்ம முதல்ல இயந்திரங்கள் மெஷின் என்று சொல்லுவோம். கம்ப்யூட்டர், பிரிண்டர் சொல்லுவோம். இதைத்தான் நம்ம காஸ்ட்னு சொல்கிறோம். யார் காஸ்ட்? தரவுகளை தயாரிக்கிறாலும் தரவுகளை பெற்றுக்கொள்கிறாலும் தான் காஸ்ட்னு சொல்கிறோம். முக்கியமாக விருந்தோம்பிகள், முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், விருந்தோம்பிகள்னு சொன்னால் தான் இயந்திரங்கள் வரும். மெஷின் என்று சொல்கிறார். இப்போ இதில் ரவுட்டர், அடுத்தது ஆளிகள், குவியங்கள் இயந்திரங்களாக கருதப்படாது. இயந்திரங்கள் மெஷின் செல்லப்படுறது விருந்தோம்பிகள். விருந்தோம்பிகள் யார்? தரவுகளை, தரவு பொதிகளை தயாரிக்கிறாலும் தரவு பொதிகளை பெற்றுக்கொள்கிறார்களும் தான் இயந்திரங்கள் சொல்லுவோம், மெஷின். கேள்வியிலையும் இயந்திரங்கள் தான் வரும். நேரடியாக கண்ணனின்னு சொல்லி பாவிக்க மாட்டார், பாவிக்கிற அளவு குறைவு. எனவே அதை நம்ம விருந்தோம்பிகள், இயந்திரங்கள்னு சொல்லி
தெரிஞ்சுள்ளோம். அடுத்தது உபகரணங்கள் அடுத்து தேவைப்படுறது ஒரு வலையமைப்பு உருவாக்குறண்டா இணையத்தை பாவிக்கிறதுக்கு ஆளிகள் அல்லது குவியன்கள். இந்த ஆளிகள் குவியங்கள் ஒரு வலையமைப்பு உபகரணங்களை இணைத்து வலையமைப்பை தொடர்படுத்துறதுக்காக பாவிக்கப்படுற கருவிகளாக இருக்கும். ஒரு வலையமைப்பை இயந்திரங்களை இணைத்து வலையமைப்பை உருவாக்குறதுக்காக, இயந்திரங்களையும் வழி செயலி இணைத்து வலையமைப்பை உருவாக்குறதுக்காக பாவிக்கப்படுற கருவிகள் நாம் ஆளிகள் அல்லது குவியங்கள் ரெண்டில் ஒன்றை பாவிக்கிறதுக்கு இயலும். அடுத்தது வழிப்படுத்தி அல்லது நுழைவாயில் கேட்வே. நம்மளோட பாடத்திட்டத்தில் ரவுட்டர்னு எடுக்கலாம் அல்லது கேட்வேன்னு எடுக்கலாம். இது சாதனம் ஒன்றை 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட வலையமைப்புகளை இணைக்கிறதுக்கு, ஒரு கணனியை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட வலையமைப்பு அல்லது இணையத்துடன் இணைக்கிறதுக்காக பாவிக்கப்படுற உபகரணம் தான் வழிப்படுத்தி வழி செயலி அல்லது நுழைவாயில் கேட்வேன்னு சொல்லுவோம். இயல்பு நுழைவாயிலும் தமிழை நாம் அழைப்போம். முக்கியம் அடுத்த அமைப்பு ஒரு வலையமைப்பு உருவாக்குறேன்டா நமக்கு தேவையான வலையமைப்பில் பாவிக்கப்படும் முகவரிகள். அதில் முதலாவது முகவரி மெக் முகவரி. இது வலையமைப்புன்ற இடைமுகத்தை அடையாளம் கண்டு நம்மளுடைய இடைமுகத்தை அடையாளம் கண்டு தரவுகளை கொண்டு சேர்ப்பதற்காக பாவிக்கப்படுற முகவரி மெக் முகவரி. இது 48 பிட்டுகள் நீளமானது. மெக் முகவரி 48 பிட்டுகள் நீளமானது. இது 16 இலக்கத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும். உதாரணம் AB டாட் F6 இப்படி 6 பகுதிகளை கொண்டிருக்கும். 6 பகுதிகளில் 16 ஹெக்ஸாடெசிமல் இலக்கத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும். இதை நாம் மெக் முகவரி இதை பற்றி நம்ம விரிவாக உடைச்சி படிக்க தேவையில்லை. இது இயந்திரத்தோட ஒரு விருந்தோம்பியோட இயந்திரத்தோட இடைமுகத்தோட இணைஞ்சு வரும். இந்த ஒவ்வொரு இடைமுகத்தையும் தனித்துவம் அடையாளத்துக்காக மெக் முகவரி காணப்படும். நம்மளோட ஐபி முகவரிக்கும் மெக் முகவரிக்கு இடையில் சிறு வித்தியாசம் காணப்படும். இரண்டும் இணைஞ்சி தான் ஒரு வலையமைப்பு ஏற்படுத்தும். நாம் அடிப்படையில் பார்த்துருக்கோம் பேசிக்காக. அது முக்கியமானது. இதில் மெக் முகவரி இடைமுகத்தை நாம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, வைஃபை கார்டு, வைஃபை அட்டை இருக்கி என்ஐசி அட்டை இரண்டையும் தனித்துவம் அடையாளத்துக்காக தரவுகளை விநியோக சேவைக்காகத்தான் நாம் மெக் அட்ரஸை பாய்ப்போம். அது 6 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒவ்வொன்றும் 2 அமைப்புடைய ஹெக்ஸாடெசிமலை இரும இலக்க டிஜிட்டவுடைய ஹெக்ஸாடெசிமலை கொண்டிருக்கும். இது ஐபி முகவரி. அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்தது போர்ட் முகவரி, குதை முகவரின்றைக்கு அதை நம்ம பிறகு விரிவாக பார்ப்போம். இப்போ ஐபி முகவரி முக்கியமான பகுதி. அதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு மொத்தமாக நெட்வொர்க்கில் திரும்ப ஒரு மெக் அட்ரஸ் தேவைப்பாடை பற்றி பார்ப்போம். இதில் ஐபி முகவரி ஒவ்வொரு விருந்தோம்பிகளை இயந்திரங்களையும் ஒரு வலையமைப்பில் தனித்துவமாக அடையாளம் காண்றதுக்காக யார் தரவுகளை தயாரித்து அனுப்புகிறார், யார் தரவுகளை பெற்றுக்கொள்கிறார், விருந்தோம்பியலுங்கிறத ஒரு யூனிக்காக தனித்துவமாக அடையாளம் காண்றதுக்காக பாவிக்கப்படுற முகவரி தான் ஐபி முகவரி. ஐபி முகவரி தான் நம்ம விரும்பியவாறு இயந்திரங்களுக்கு வழங்குறதுக்கு முடியும். எனவே இது பற்றி தான் நாம் விரிவாக கற்றுக்கொள்ள போகிறோம்.
இது பற்றிய கால்குலேஷன் இதான் ஆகக்கூட கேள்விக்கு வரும். கட்டுரை வினா, அமைப்பு கட்டுரை வினா, பழுதறு வினாண்டு பல வினாக்களுக்கு ஆகக்கூட புள்ளிகள் அடிப்படையில் மார்க்ஸ் அடிப்படையில் கேட்கப்படுற பகுதியாக இருக்கும். அப்போ ஒரு வலையமைப்பில் காணப்படுற கணனி உள்ளுக்கு காணப்பட யார் தரவுகளை தயாரித்து அனுப்பினார், யார் தரவுகளை பெற்றுக்கொண்டார் என்ற அடையாளம் காண்றதுக்காக ஐபி முகவரிகளை நம்ம தனித்துவமாக பாவிப்போம். முக்கியமாக ஐபி முகவரிகளின் வகைகள். ஐபி முகவரி உண்டு பதின்ம இலக்கத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும், நம்ம பாவிக்கிற டெசிமல் இலக்கத்தினால் ஆக்கப்பட்டிருக்கும். அது 4 பகுதியை கொண்டிருக்கும் படிச்சியும். பைட் 1 8 பிட்டுகள், பைட் 8 பிட்டுகள், ஒவ்வொரு பகுதியும் 8 பிட்டுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ 4 பைட்டுகள் ஆக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு பைட் ஈக்குவல் 8 பிட்டுகள். இப்போ பைட் 1, பைட் 2, பைட் 3, பைட் 4 வரும். உதாரணத்துக்கு ஐபி அட்ரஸ் 4 பகுதிகளினால் ஆக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பகுதிகளும் 8 பிட்டுகளை கொண்டிருக்கும். இது 8 பிட்டு 8 பிட்டு 8 பிட்டுகள் கொண்டு மொத்தம் 32 பிட்டுகள். அத்தனை அவர் காட்டியிருக்கார். உதாரணத்துக்கு 192 டாட் 168 15 0 இப்படி ஒரு ஐபி முகவரி வரலாம். இதை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை கணிப்பை விரிவாக பார்ப்போம். அப்போ 4 பகுதிகளை ஒரு ஐபி அட்ரஸ் கொண்டிருக்கும். அதான் பைட் 1, பைட் 2, பைட் 3, பைட் 4 ஒவ்வொரு 8 பிட்டுகள். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். 4 பகுதிகளை. ஐபி முகவரிகள் வகைகளை நம்ம 5 வகுப்புகளாக பிரிக்கலாம். வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி, வகுப்பு டின்னு சொல்லி நம்ம இன்னு சொல்லி 5 வகுப்புகளாக பிரிக்கலாம். இல்லை வகுப்பு ஏயில் முதல் பகுதி நெட் ஐடி ஆகும். நம்ம வலையமைப்பு படித்தோம். அந்த வலையமைப்பை தனித்துவம் அடையாளம் காண்றதுக்காக நெட் ஐடி பகுதியும், ஏனைய 3 பகுதிகள் கொஸ்ட் ஐடிக்கும் பாவிக்கப்படும். நம்ம விருந்தோம்பியில் இயந்திரங்கள் சொல்லி படித்தோம். இப்போ பார்த்தோம் அறிமுகத்தில் இயந்திரங்களுக்கு பாவிக்கிறதுக்காக நம்ம 3 பகுதிகளை வகுப்பு ஏயில் கிளாஸ் ஏயில் பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பகுதி கிளாஸ் ஏயில் நெட் ஐடி நெட்வொர்க் பகுதி அடையாளம் காண்றதுக்காகவும், ஏனைய 3 பகுதிகள் விருந்தோம்பிகள் அடையாளம் காண்றதுக்காகவும் கிளாஸ் ஏ வகையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. கிளாஸ் பி வகையில் 2 பகுதிகள் நெட் ஐடியாகவும் ஏனைய 2 பகுதிகள் கொஸ் ஐடியாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. வலையமைப்பு அடையாளம் காண்றதுக்காக 2 மொத்தம் 8 8 16 பிட்டுகளும், கொஸ் ஐடிக்கு 16 பிட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிளாஸ் ஏயில் 8 பிட்டுகள் மட்டும் நெட் ஐடிக்கு, ஏனைய 24 பிட்டுகள் கொஸ் ஐடிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. கிளாஸ் சியில் 3 பகுதிகள் 24 பிட்டுகள் நெட் ஐடிக்கும், ஒரு பகுதி 8 பிட்டுகள் கொஸ் ஐடிக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிளாஸ் டி இ சிலபஸில் இல்லை என்றாலும் கிளாஸ் டி பிரிக்கப்படலை. என்ன வகைண்டு அது மல்டிகாஸ்ட் அட்ரஸுக்காக நம்ம பல்தொடர்பாடலுக்காகவும் கிளாஸ் சி எதிர்கால தேவைக்காகவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம சிலபஸில் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி ஐபி முகவரிகள் சம்பந்தமாக தான்
கற்றுக்கொள்ளணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வகுப்பு ஏயில் ஒரு பகுதி நெட் ஐடி, மிச்சம் 3 பகுதி கொஸ் ஐடி. வகுப்பு பியில் 2 பகுதி நெட் ஐடி, ஏனைய 2 பகுதி கொஸ் ஐடி. வகுப்பு சியில் 3 பகுதி நெட் ஐடி, 1 பகுதி கொஸ் ஐடியாக பாவிக்கப்படும். இதில் நீங்கள் பார்க்கலாம், மொத்தம் நம்ம ஐபி அட்ரஸ் ஐபி வெர்ஷன் 4 படி 32 பிட்டுகள். அதில் வகுப்பு ஏயில் நமக்கு சைவடக்கம் 8 வரை அமைந்துள்ள பகுதி, முதல் பகுதி நெட்வொர்க் ஐடியாகவும் மிச்சமான 24 பிட்டுகள் கொஸ் ஐடியாகவும் காணப்படும். அதோட சைபரில் ஆரம்பிக்கிறது நமக்கு கிளாஸ் ஏ வகையாக இருக்கும். இது நம்ம எம்சிக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், எஸ்ஐ பாட்டுக்கு தேவையில்ல, அதுக்கு நம்ம ஷார்ட்கட் பார்ப்போம். அதை 10 உள்ள ஆரம்பிக்கிறது கிளாஸ் பி வகையாக இருக்கும். 110 ஆரம்பிக்கிறது கிளாஸ் சி வகையாக இருக்கும். இதில் நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும், கிளாஸ் ஏ வந்து முதல் பகுதி, கிளாஸ் ஏட முதல் பகுதி 1 தொடக்கம் 126க்குள்ளே இருந்தால் அது வகுப்பு ஏங்கிற முகவரி கொண்டு வரோம். வகுப்பு ஏ முகவரி 00 ஆரம்பித்து 126ங்கிற அட்ரஸில் வரும். அங்கே 255 வரையும் வரலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு பகுதி 8 பிட்டுகளை கொண்டு இருக்கிறதால ஒரு பகுதி 8 பிட்டுகளை கொண்டிருக்கிறது. 8 பிட்டுகள் அடிப்படையில் எப்படி நாம் முகவரிகளை உருவாக்கினோம்? ஓஎஸ் பாடத்தில் படித்தோம். பிட்டுக்கு அடிப்படையில் எண்ணிக்கை கேட்டால் 2 256 முகவரிகளை உருவாக்கலாம். எண்ணிக்கையா முகவரி வீச்சு வந்து எப்போதும் சைபரில் ஆரம்பிக்கிறதால 255 முடியும். எப்போதும் ஐடியில் எந்த ஒரு அட்ரஸும் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 0ல் ஆரம்பிக்கிறதால 255 முடியும். ஆரம்ப பெருமானம் எப்போதும் சைபரில் ஆரம்பித்து 250 மொத்த எண்ணிக்கை. அப்போ சைபரை சேர்த்து கூட்டுறதால மொத்த எண்ணிக்கை வந்து நமக்கு 256 எண்ணிக்கை வருது. அப்போ 8 பிட்டுகள் தான். 6 பிட்டுகளாக இருந்தால் நமக்கு 6 பிட்டுகளை இருந்தால் 2 6 ஈக்குவல் 64 முகவரிகளை உருவாக்கலாம். ஒரு வீச்சு சைவடக்கம் 63 வரை வரும். இதையும் கவனத்தில் கொள்ளணும். நீங்கள் ஐபி முகவரி தொடர்பான கணிப்புகளை மேற்கொள்றதுக்கு. எனவே வகுப்பு ஏயில் 1 தொடக்கம் 126 முதல் பகுதி 1 தொடக்கம் 126 இருந்தால் நம்மளோட அதாவது அட்ரஸ் வந்து சைபரில் ஆரம்பித்து 126 வரை தான் வரும் முதல் பகுதி. அப்புறம் முதல் பகுதி வகுப்பு பிஏ இருந்தால் 128 தொடக்கம் 192 வரைக்கும் முதல் பகுதி. முதல் பகுதி அப்படி இருந்தால் இதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல் பி பகுதி 128 தொடக்கம் 192 வரை இருந்தால் அது வகுப்பு பி முகவரி எடுக்கும். அதில் ஐபி அட்ரஸ் ஸ்டார்ட் வந்து 128.000 ஆரம்பித்து 191 வரை தான் முதல் பகுதி வரும். அங்கல பகுதி 255 வரையும் வரலாம். முதல் பகுதி தான் முக்கியம் நம்ம வகுப்பு அடையாளம் காண்றதுக்கு. அடுத்து வகுப்பு சி வந்து 192 223 வரையும் வரும். அது 192 ஆரம்பித்து 223ங்கிற அட்ரஸ் அறிக்கலாம். இதை ஞாபகம்